தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் وقال تعالى أيضا إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها وقال أيضا لا يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهى الجنة أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு, அவன் எங்கள் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி படைத்த அல்லாஹ்வை விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று விளங்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். உண்மையில் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ் 100க்கு 100 நாங்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் முழு நாட்டுடைய அமைப்பை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 10 அல்லது 12 வீதமான முஸ்லீம்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எஞ்சி இருக்கக்கூடிய அனைவரும் படைத்த அல்லாஹ்வை விளங்காமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மீது கொண்ட அன்பு, இரக்கம், இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து மேலான கலிமாவை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கலிமா என்பது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பெரிய அருட்கொடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகூமு ஸாஅத்து அலா ரஜுலின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், இந்த பூமியில் அல்லாஹ்வை நம்பின ஒரு முஃமின் இருக்கும் வரைக்கும். அப்படி என்றால் எங்களை போன்ற உண்மையான விசுவாசிகள் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரமாட்டாது என்று கூறினார்கள். அப்படி என்றால் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் பூமியில் யார் இருப்பார்கள்? உலகம் அழிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன ஸாஅத லஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாள் சந்தேகம் கிடையாது, அது கட்டாயம் வந்து தான் ஆகும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சில விடயங்களுடைய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதிலே முக்கியமான சில விடயங்களை கூறுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத். 5 விடயங்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த 5 விடயங்களை பற்றிய உண்மையான அறிவு, அதனுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதிலே ஒன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இல்முஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்போது வரும் யாருக்கும் தெரியாது. ஒருவர் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சியுடைய முடிவு கியாமத்துடைய நாள் இத்தனையாவது வருடம் வரும் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறிமுகமில்லாத ஒருவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு சில கேள்விகளை கேட்கிறார். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்லாஸ் என்றால் என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்ன போது அவர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? சதக்த என்று கூறுகின்றார். நீங்கள் சொன்னது உண்மை என்று சொல்லுகின்றார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் நபியிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்போது வரும்?
அன்பு நபியிடத்திலே கேட்கிறார்கள். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹ்யை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பாக அவர்களை தான் ஆக்கி இருந்தான். மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்பு கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த பூமியுடன் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ஆக சிறப்பான இரவாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். இறுதி 10 நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸுடைய அடிப்படையில் பெரும்பாலும் ஒற்றைப்படையான நாட்களில் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், 1000 மாதங்களை விட அது சிறப்பான இரவு என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அந்த இரவிலே வானவர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள். வானவர்கள் அனைவரும் வருகிறார்கள் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா திரும்பவும் கூறுகின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார்கள். அன்று இரவு இந்த பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி அவருடைய வஹி ஆரம்பமாகின்றது. நபி அவர்களை முதலாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கு சந்திக்கிறார்கள்? ஹிரா குகையிலே சந்திக்கிறார்கள். அது ஜபலுன் நூர் என்று சொல்லக்கூடிய மக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மலை. அந்த மலை உச்சியிலே தான் அது இருக்கிறது. அங்கு ஏறியவர்களுக்கு சொல்லலாம், அங்கிருந்து பார்த்தால் காபத்துல்லாவை பார்க்கலாம். ஜபலுன் நூரிலே இருக்கக்கூடிய அந்த ஹிரா குகையில் இருந்து பார்த்தால் காபத்துல்லா விளங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது நெருங்குகின்றது. மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபியுடைய உள்ளத்திலே கவலை வருகின்றது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்களுக்கு கவலைப்படலாம். மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற கவலை உள்ளத்திலே வர வேண்டும். தொழாமல் இருக்கிறார்கள், மது போதையுடன் இருக்கிறார்கள், வட்டியுடன் இருக்கின்றார்கள், லஞ்சத்துடன் இருக்கிறார்கள், உறவினர்களை பிரிந்து வாழுகின்றார்கள், பெற்றோர்களை மதிக்காமல் குழந்தைகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை செய்வதில் எந்த பயமும் இல்லாமல் பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூழலில் கவலைப்படுகிறார்கள். எனவே ஒரு உண்மையான விசுவாசியுடைய உள்ளத்திலே ஒரு மூமின் தவறு செய்வதை கண்டால் உள்ளத்திலே கவலை வர வேண்டும். அவரை நாம் வெறுத்து விடக் கூடாது. அவர் செய்யக்கூடிய பாவத்தை வெறுக்கலாம், அவரை வெறுக்க கூடாது. இன்று சமூகத்திலே அதாவது பாவம் செய்பவர்கள் அதிகரிப்பதற்கான காரணம் அவர்களை நெருங்காமல் அவர்களை நாங்கள் ஒதுக்கி விடுகின்றோம். சில நேரத்தில் எங்களுடைய குழந்தைகள் கூட சில பாவங்களுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். அவர்களினால் அந்த பாவத்தை விட முடியாது. இன்று போதை என்பது மிக பயங்கரமான பாவமாக இருக்கிறது. ஆண்கள் போதைக்கு அடிமைப்பட்டதை போன்று பெண்களும் அடிமையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள், கியாமத் நெருங்கும் போது இந்த நிலை வரும் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்கு அடிமையாகி விட்டார்கள், விட முடியாது. அதே போன்ற ஒரு பாவம் தான் இன்று இருக்கக்கூடிய கையிலே இருக்கக்கூடிய ஒரு கையடக்க தொலைபேசி. அதற்கு அடிமையானவர்கள், அதற்கு எடிக்ட் ஆனவர்கள், அதை அவர்களுக்கு விடவே முடியாது. அதிலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் அதிகமாக நாங்கள் தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய நிலை எவ்வாறு மாறி இருக்கிறது தெரியுமா? வீட்டிலே இருக்கக்கூடிய நெருக்கமான உறவினர்கள் வஃபாத்தாகிவிட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு பெரிய கவலை வர மாட்டாது. ஆனால் கையிலே இருக்கக்கூடிய போன் காணாமல் போய்விட்டால் இவருக்கு என்ன செய்வது என்று தன்னை அறியாமல் என்ன செய்வது என்பது கூட இவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லோரும் அடிமையாகிவிட்டார்கள். ஆண்கள், பெண்கள், ஆலிம்கள் அல்லாதவர்கள், சில நேரத்திலே மார்க்கத்தை படித்தவர்கள் கூட தன்னுடைய நேர காலத்தை இதிலே வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் கவலைத்தான் படலாம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சோதனைகள் வருவது நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடி சோதனையை கொடுத்து விட்டால், நோய் நொம்பலத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டால், இன்று பயங்கரமான நோய்கள், எங்களுடைய மூதாதையர்கள் அறியாத, நாம் கேள்விப்படாத நோய்களை கொண்டு அல்லாஹ்
சோதித்துக் கொண்டிருக்கிறார். அன்று ஒருவர் கூறுகின்றார், அவர் வைத்தியசாலைக்கு செல்கிறார். ஒரு குழந்தை தூர பகுதியிலே இருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி பகுதியிலே அந்த குழந்தைக்குரிய நோய் என்ன தெரியுமா? அவருக்கு பித்து ஆரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், பித்து ஆரம் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பயங்கரமான நோய். ஒருவர் கூறுகின்றார், சில காலங்களுக்கு பின்னால் நான் ஆசை வைத்துக் கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். குழந்தையுடைய கண் வருத்தமாகின்றது. நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். அங்கிருக்கக்கூடிய வைத்தியர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுடைய குழந்தையுடைய கண்ணிலே கேன்சர் ஏற்பட்டிருக்கிறது, அந்த கண்ணை கலட்டினால் அடுத்த கண்ணை பாதுகாக்கலாம். ஒரு தந்தையினால் அதை சகித்துக் கொள்ள முடியுமா? தாயினால் சகித்துக் கொள்ள முடியுமா? ஆனால் குழந்தையுடைய அடுத்த கண்ணுடைய பார்வையை பாதுகாக்க கட்டாயம் கலட்டத்தான் வேண்டும். கலட்டினார்கள். இன்னும் சில தினங்கள் செல்லுகின்றது, அடுத்த கண் கண்ட நோய் வருகின்றது. அவர் கூறுகின்றார், என்னுடைய குழந்தை 2 கண்ணும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பயங்கரமான நோய்கள். காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். எனவே மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய சூழல் பாவங்கள் நிறைந்த சூழல். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் எல்லோரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். மிக பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது தான் 40 வயது நெருங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையை தெரிவு செய்தார்கள். நபி அவர்கள் ஏன் ஹிரா குகையை தெரிவு செய்தார்கள்? ஹிரா குகையிலே இருந்து பார்த்தால் காபத்துல்லாஹ் விளங்கிக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஆக சிறந்த இடம் அந்த காபத்துல்லாஹ் என்று சொன்னார்கள். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறக்கப்படும் போது அல்லாஹ் காபத்துல்லாஹையும் சேர்த்து இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கினான். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், காபத்துல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 120 ரஹ்மத்தை இறக்குகின்றான். 60 ரஹ்மத் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, 40 ரஹ்மத் தொழக்கூடியவர்களுக்கு, 20 ரஹ்மத் காபத்துல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 20 ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை வைத்து கவலைப்படுகிறார்கள். தனிமையை தெரிவு செய்கின்றார்கள். மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலை நபி அவர்கள் வெறுத்தார்கள். நபி அவர்கள் தனிமையை தெரிவு செய்தார்கள். அந்த ஹிரா குகையை தெரிவு செய்தார்கள். ஒரு சில தினங்கள் அங்கு இபாதத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் இப்படியே கூறினார்கள், இக்ரா யா முஹம்மத், முஹம்மத் ஓதுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபியாக இருந்தார்கள், எழுத வாசிக்க தெரியாது. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. இரண்டாவதும் கூறினார்கள், மா அன பிகாரி, ஓத தெரியாது. மூன்றாவது நபி அவர்களை கட்டி அணைத்து இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்று சொல்லக்கூடிய முதலாவது 5 வசனத்தை நபி அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் சஹாபாக்களுடன் இருக்கும் போது சந்திக்கிறார்கள். அன்பு நபியிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வி கேட்டார்கள், மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், யா ரசூல், அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? கட்டாயம் வரத்தான் போகிறது. ஆனால் நபிக்கு கூட அந்த நாள் எப்போது என்பது தெரியாது. அதனுடைய அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கியாமத்துடைய அடையாளங்கள் ஹதீஸிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம்கள் அவற்றை இரண்டாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். பெரிய அடையாளங்களும் இருக்கிறது, சிறிய அடையாளங்களும் இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? நபி அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில் என்று சொன்னார்கள். அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்கிறது, அந்த அளவுக்கு என்னிடத்திலே அறிவு கிடையாது. உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியாது.
எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தெரியாது, ஆனால் ஒரு அளவுக்கு விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த அளவு நபி அவர்களுக்கு தெரியாது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ. அல்லாஹ்விடத்தில் தான் அந்த கியாமத்துடைய அறிவு இருக்கிறது, வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வருகின்றார், இது போன்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், பதில் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போது ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அதே கேள்வியை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் கியாமத்துடைய நாளை பற்றி கேட்கிறீர்கள், அதற்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள்? எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நாள் வரப்போகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்றைய நாளில் அல்லாஹ் மாத்திரம் இருப்பான். எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள், எல்லா விதமான பொருட்களும் அழிக்கப்படும், உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கும் போது உலகம் எவ்வாறு இருந்ததோ அந்த நிலைக்கு இந்த உலகம் மாற்றப்படும். இப்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐனல் முத்தக்கபீரூன் ஐனல் ஜப்பாரூன் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். மக்களை ஆட்சி செய்தவர்கள், கொடுங்கோலர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் எங்கே? மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். யாருமே இருக்க மாட்டார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. உலகத்துடன் வாழ்க்கை முடிய மாட்டாது. மௌத் என்பது தற்காலிகம் தான். நாம் நினைக்கிறோம் மரணித்துக் கொண்டு செல்கிறார்களே, மரணித்தால் எல்லாம் முடிந்துவிடும். நபி அவர்களே சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். இந்த ஹதீஸிலே சொன்னார்கள், மனிதன் மரணித்து விட்டால் நன்மை தீமைகள் அவனுடன் உள்ள தொடர்பை துண்டித்து விடும், அருந்துவிடும் என்று சொன்னார்கள். அமல் செய்ய முடியாது, பாவமும் செய்ய முடியாது, தன்னுடைய செயல்களை தண்ணீரால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மௌத் என்பது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், முஹாசபா, சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னால் ஒரு 5-10 நிமிடம் நான் கட்டாயம் எடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் எங்களுக்கு எழும்ப முடியாது, எங்களுடைய ரூஹ் எங்களுடைய உடம்பில் இருந்து கலட்டப்படுகின்றது நாம் உறங்கும் போது. அதனால் தான் நாங்கள் துஆ செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். உறங்கும் போது கூறுகின்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அர்த்தம் தெரியாது, எல்லோருக்கும் துஆ பாடம். அதனுடைய அர்த்தம் ஆழமாக இருக்கிறது. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்றால் அதனுடைய நேரடி பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மரணிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மரணிக்கிறேன். குர்ஆன் சொல்லுகின்றது, நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய உடம்பில் இருந்து ரூஹ் கலட்டப்படுகிறது. எழும்பும் போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. எங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உடம்பில் ரூஹை கலட்டி அல்லாஹ் திருப்பவும் சேர்த்தால் உயிர், இல்லாவிட்டால் நாங்கள் மரணித்து விடுகின்றோம். இன்னும் ஒரு துஆ ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அஸினலி பிதிக்ரி என்று ஓதுவார்கள் நபி அவர்கள் கண்விழிக்கும் போது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்
ரூகை திருப்பி கொடுத்த அல்லாஹ், விக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மூன்று விடயத்தை சொல்லுகின்றார்கள். ஒன்று ஆரோக்கியம். உறங்கும் போது ஆரோக்கியமாக சிலர் உறங்குகின்றார்கள், எழும்பும் போது எழும்ப முடியாது. உறங்கும் போது உறங்குகின்றார்கள், அப்படி அல்லாஹ் ரூகை எடுத்து விடுகின்றான். சிலர் உறங்குகின்றார்கள், எழும்புகின்றார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டு விடுகின்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழ்வது பொய் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை அல்ல. உலகத்தில் அனைத்தும் தற்காலிகமானது. உலகத்துடைய மௌத்தும் தற்காலிகமானது. உலகத்துடைய மௌத்தும் தற்காலிகமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கூறினார்கள். இதா மாத்தபுனு ஆதம் இன்கதா அன்ஹு இல்ல அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் 3 அமல்களை மரணிப்பதற்கு முன்னால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இதை செய்தால் மரணத்துக்கு பின்னால் இந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்மின் யுன்தபா பிஹி என்று சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் எல்லோரும் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று குர்ஆன். உலகத்துடைய பட்ட படிப்புகள் மௌத்துடன் முடிந்துவிடும். அந்த பட்டம் மரணித்து விட்டால் பட்டமே எடுக்கப்படும். வைத்தியராக வாழுகின்றார் அல்லது பெரியொரு பட்டதாரியாக வாழுகின்றார், உலகம் அவரை புகழுகின்றது. மரணித்தால் ஜனாசா வீடு என்று நாம் சொல்வோம். அவரை அல்லாஹ் தஆலா உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட படிப்பை வைத்து அவரை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அழைக்க மாட்டான். ஆனால் குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் 2 வார்த்தைகளை கொண்டு அழைப்பான். அஹ்லுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆன். குர்ஆனுடையவர்கள் என்றால் யார்? குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை விளங்கியவர்கள். குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை 4 இருக்கிறது. செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. எனவே குர்ஆனுக்கும் எங்களுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஆரம்ப காலம் எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் ஜும்மாவுடைய நாளையில் பார்த்தால் நேர காலத்துடன் எல்லோரும் வருவார்கள். வெள்ளையான ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள். நிறமான ஆடைகளை அணிய மாட்டார்கள். அது ஒரு காலம், சிறப்பான காலம், மன நிம்மதியாக எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலம், அந்நிய மக்கள் எங்களை கண்டு பயந்த காலம். இன்று நாம் அவர்களை கண்டு பயப்படுகின்றோம். அப்படி ஒரு காலத்திலே உலகத்திலே முஸ்லிம்கள் கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறார்கள், மார்க்கத்துடன் தீனுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய நாளை சிறப்பான நாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். நேர காலத்துடன் வருவார்கள், இபாதத்திலே இருப்பார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தஸ்பீஹ் போன்ற இபாதத்திலே ஈடுபடுவார்கள். அது ஒரு காலம், சிறப்பான காலம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பகுதியில் வாழக்கூடிய நீங்கள் பாக்கியசாலி என்று தான் சொல்ல வேண்டும். அந்நிய மதத்தவர்களுடைய மத வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் கேட்காமல் இந்த சூழலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதான் சொல்லும் போது முதலாவது கேட்பது அதானுக்கு முன்னால் அந்த வார்த்தைகள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். மேலான கண்ணியமான பெரிய இது பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாக்கியத்தை அல்லாஹ் நிஅமத்தை நிகமத்தாக மாற்றி விடுவான். நிஅமத்தை நிகமத்தாக மாற்றி விடுவான். இன்றும் எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில் சில நெருக்கடி சோதனைகளை இஸ்ரேல் மூலம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான், யூதர்கள் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறான். இது எங்களுக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை துஷ்பிரயோகம் செய்ததன் காரணமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி அதில் படிப்படி அல்லாஹ் நாடினால் எதையும் அல்லாஹ் தஆலா செய்வார். இன்று பிலஸ்தீனை பாருங்கள், எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து அவர்களுடைய சொந்தமான இடத்தில் அவர்களுக்கு சந்தோஷமாக வாழ முடியாது.
பச்சிளம் குழந்தைகள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலக முஸ்லிம்களும் கை கட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு இன்று என்றால் நாளைக்கு அதே நிலை எங்களுக்கு வரலாம். அந்த நிலை வருவதற்கு முன்னால் நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கும் போது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் ஒரு கிராமத்தவர்களை பற்றி, லரல்லாஹு மஸலன் கரியத்தன் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யதிஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான். அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பும் இருந்தது மன நிம்மதியும் இருந்தது. இரண்டையும் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தால் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. பாதுகாப்பும் இருந்தது மன நிம்மதியும் இருந்தது. அவர்களுக்குரிய தேவைகளை அல்லாஹ் எல்லா பகுதியின் மூலம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். மின் குல்லி மக்கான், எங்கு போனாலும் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமான ஆகாரங்கள், ஆச்சரியமான அருட்கொடைகள். அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவர்கள் செய்த குற்றம், அவர்கள் செய்த பாவம், கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த மறந்தார்கள். அதனால் நாம் அவர்களுக்கு பயத்தையும் பட்டினியையும் அவர்களுக்கு பயத்தையும் பட்டினியும் போட்டு அவர்களை சோதித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே படிப்பினைக்குரிய விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக உலகத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகம் செய்வார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லை யஸ்பஅல் முஃமினு மின் கைரின் யஸ்மஉஹு ஹத்தா யகூன முன்தஹாஉல் ஜன்னah. அடிக்கடி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள், வீட்டுடைய சூழல் மாறுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் காரணமாக இருக்கிறது. எனவே வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். வீட்டிலே ஹதீஸுடைய வார்த்தைகள் எங்களுடைய குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எங்களுடைய குழந்தைகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். குர்ஆன் அவர்களை மாற்றும், ஹதீஸ் அவர்களை மாற்றும். வஹீயுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இஸ்லாத்துடைய பரம விரோதிகளை கூட மாற்றியது குர்ஆன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்திலும் பெரும் வீரராக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தனி திறமையை கொடுத்திருந்தான். அவர்களுக்குரிய திறமை ஆச்சரியமான திறமை. நபி அவர்கள் சொல்லுவார்கள், லௌகான நபியுன் பஅதி லகான உமர் நபியா, எனக்கு பின்னால் நபியாக யாரும் வர மாட்டார்கள். ஆனால் நபிக்குரிய தகமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் உமர் என்று சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்குரிய ஈமான் பலமான ஈமானாம். புகாரியிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெண்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் வருகின்றார்கள். அன்பு நபியிடத்திலே அனுமதி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உமர் வந்திருக்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். நபியாருடன் கதைத்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். இப்போது ஹஜ்ரத் உமர் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை கண்டவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மா அலஹக சின்னக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். இவர்கள் என்ன சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, என்ன சரி என்னத்துக்கு ரசூலா சிரிக்கிறேன்றதே அவர்களுக்கு தெரியாது. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிரிக்கிறீங்க, காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொன்னாங்க. உமர், என்னையோட சில பெண்கள் உரையாடி கொண்டிருந்தாங்க, உங்களோட சத்தம் கேட்ட உடனே பெண்கள் எல்லாரும் உள்ளுக்கு ஓடிட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே உள்ளால இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சொன்னாங்க, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன அதஹபனனி வலா தஹபன ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க.
ஆத்மாக்களுடைய விரோதிகள் என்ற கருத்துல சொல்லி சொன்னாங்க, நீங்க என்னைய கண்டு பயப்படுறீங்க, நபியை கண்டு பயப்பட மாட்டீங்களா? அப்ப பெண்கள் சொன்னாங்க, அந்த அகத்து அஃதல்யா உமர், உமர் உங்களோட வார்த்தை உங்களோட செயல் ரெண்டுமே கடும் உமர். ஆனா ரசூல் எங்களோட மென்மையா நடப்பான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய வந்த உமர், அவனோட ஈமான் எவ்வளவு ஆச்சரியமான ஈமான்டா. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீங்க இதை வச்சு யோசிக்கிறீங்க, ஆனா இதை விட ஆச்சரியம் என்னாண்டா, நீங்க ஒரு பாதையால போனா அந்த பாதையில வாரத்துக்கு ஷைத்தான் பயப்படுறான்னு சொன்னாங்க. ஷைத்தான் வேற பாதையால போறான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதர அன்பு நபியுடைய கவலை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. இதை நானும் நீங்களும் கட்டாயம் விளங்க. உலகத்துடைய அமைப்பு எப்படின்னா, மக்கள் பாவம் செய்யறது தான் உலகத்துடைய அமைப்பு. எங்களால செய்ய இயலுமான வேலை என்னாண்டா, ஒன்று கவலைப்படலாம், எங்களுக்கு இயலும்டா அந்த பாவத்தை தடுக்கிறதுக்குள்ள முயற்சி செய்யலாம். பாவத்தை தடுக்கக்கூடிய நேரத்துல கூட அவங்களை அவமானப்படுத்த கூடாது. உள்ளம் புண்படுற மாதிரி நாங்க நடக்க கூடாது. உள்ளம் புண்படுற மாதிரி நடக்க கூடாது. சில வாலிபர்கள் தவறு செய்வாங்க, ஒதுக்கிட கூடாது. எங்கட புள்ள தவறு செய்யும், ஒதுக்கிட கூடாது. தவறு செய்யக்கூடிய பிள்ளைக்கு நாங்க பதுவா செய்யக்கூடாது. இன்னைக்கு தாய்மார்கள் சில நேரத்துல மதுவா செஞ்சிடுவாங்க, பாப்பா கோவத்துல மதுவா செஞ்சிடுவார். அந்த மதுவா அந்த புள்ளையோட பிரதிபலிப்பை ஏற்படுத்தும்டா, ஒரு நாளும் அந்த புள்ள மாறாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையும் சுவர்க்கவாதிகளையும் காட்டினான், நரகத்தையும் நரகவாதிகளையும் காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தையும் காட்டினான், சுவர்க்கவாதிகளையும் அல்லாஹ் தஆலா காட்டினான். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துல கட்டாயம் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்ப்பான்றது சந்தேகம் இல்லை. ஆனா நாங்க ஈமானோட மௌத்தா போகணும். ஈமானோட நாங்க மௌத்தா போகணும். அன்பு நபி சொன்னாங்க, சுவர்க்கம் சுவர்க்கவாதிகள், நரகம் நரகவாதிகள் காட்டப்பட்டது. சுவர்க்கத்துல நான் அதிகமாக பார்த்தது ஏழை எளிய மக்கள் என்று சொன்னாங்க. சுவர்க்கத்துல அதிகமா பார்த்தது யாருன்னா ஏழை எளிய மக்கள். இன்னொரு ஹதீஸ்ல வந்து இத கொஞ்சம் புத்தி குறைஞ்ச ஆக்களிக்கிறாங்களே, சில ஆக்களிக்கிறாங்க கொஞ்சம் அவங்களோட புத்தி குறோ, சின்ன புள்ள மாதிரி 50 வயசு, ஆனா 10-12 வயசுடைய புத்தி. ரசூலா சொன்னாங்க, நான் சுவர்க்கத்துல அதிகமா அவங்கள தான் கண்டேன். என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்களே. எங்களையும் அல்லாஹ் அப்படி படைச்சிருந்தா சந்தோஷமா சுவர்க்கத்துல வாழ இயலுமே. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை பொய் வாழ்க்கை தான். சில நேரம் யோசிச்ச உமர் ரலியல்லாஹு சொல்ற மாதிரி ஹாசிபு கபல அன்து ஹாசபுன்னு சொல்லுவாங்க. நீங்க சுய விசாரணையில ஒவ்வொரு நாளும் ஈடுபடணும். தூங்குறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாங்க யோசிக்கணும், இன்றைக்கு நாங்க செஞ்ச நன்மையான காரியங்கள், சுபு தொழுதோமா, தஹஜ்ஜுத் தொழுதோமா, வெள்ளிக்கிழமை சூரத்துக்காக ஓதினோமா, காலமால அவுராத் ஓதினோமா, சந்தர்ப்ப துஆக்கள் எந்த அளவுக்கு ஓதிக்கிறோம் யோசிக்கணும். விடுபட்டது அடையாளமானது அடையணும், அடையலானது நாளைக்கு அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னைக்கு என்ன தொழில் என்ன சாரி ஹராம் நடந்துக்குதா, என்ன சாரி வியாபாரத்துக்காக வேண்டி போய் பேசிக்கிறேனா யோசிக்கணும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை பொய்த்தான், சிலருடைய வாழ்க்கையை பொய்யும் புறக்கும் தான். ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி எதையும் பேசுவார். வியாபாரம் செய்யற ஆக்களுக்கு ஹராம் ஹலால் சில நேரம் விளங்காது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பொருட்களை எங்கட கடையில விற்கலாம். ஷரியத்தில் ஹராமாக்கப்பட்ட போதை விற்கலாது, புகைத்தலுக்குரிய பொருட்கள் விற்கலாது. சிலருடைய வியாபாரமே போயில இந்த பகுதியில ஏதோ தெரியாது. சிலருடைய விவசாயமே போயிலதான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இல்ல. இப்படியே மௌத்தா போன எப்படி மௌத்தா போவார், எப்படி எழுப்பாட்டப்படுவார், பாவியாக எழுப்பாட்டப்படுவார். வட்டியோட சம்பந்தப்பட்டவர் லீஸ்க்கு வாகனம் வாங்குறான், ஷரியான முறையில பிரச்சனை இல்லை. நாங்க அதையும் யோசிக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு வாகனத்துக்கு லீஸ்க்கு போடுறார், ஹராமான முறையில போடுறார், வட்டியை கட்டுறார், ஆக்சிடென்ட்ல மௌத்தா போறார். மக்கள் சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட்ல பெரிய பாக்கியம், வெள்ளிக்கிழமை அவர் வட்டியோட சம்பந்தப்பட்டவரா இருந்தா வட்டிக்காரனாக எழுப்பாட்டப்படுவார்.
ஹதீஸ். இன்னமா யுபாசுன் நாசு அலா நியாத். அதனால ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எனக்கு எப்படி மௌத்து வரணும்ன்றதை நாங்க தீர்மானிக்கணும். குர்ஆனோட மௌத்து வரணும்டா குர்ஆனோட கேட்கணும். எனவே முஹாசபாக முக்கியம். சுய விசாரணை ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கணும், என்ற மௌத் எப்படி வரும் யோசிக்கணும். இன்னைக்கு நான் செஞ்ச அமல் என்ன, நான் செஞ்ச பாவம், எத்தனை பொய் பேசுகிறேன், எத்தனை பேரை திருச்சுகிறேன், எத்தனை பேரை பத்தி நான் புறம் பேசுகிறேன். புறம் என்றது பயங்கரமான பாவம். இன்னைக்கு யாருக்குமே தப்பு இல்லாது. ரெண்டு பேரை கண்டா ரெண்டு பேர் சேர்ந்தா பேசுறது மூணாவது ஆளை பத்தி தான். நல்லது பேசுறது இல்லை. மௌத்தா போனாலும் ரசூலா சொன்னாங்க நல்லது பேசுங்க. உஸ்குரு மஹாசின மௌதாக்கும் வத்ருக்கு மசாவியஹும் கருத்துல சொன்னாங்க. மௌத்தா போனா நன்மையை பேசுங்க, அவர் செஞ்ச தவறுகளை பேசவானா. ஆனா ஹயாத்தோட உள்ள ஆக்களை பத்தி பேசுறதே புறம் தான். அவரோட குறைகளை தான் பேசுறது. எவ்வளவு நலவு செஞ்சாலும் நலவு விளங்காது. நீங்க நாங்க அப்படித்தான் பழக்கப்பட்டீங்க. மஸ்ஜிதுக்கு வந்து அடுத்தடுத்து நிக்கிறாரு. யாராவது உத்தரப்பதி பாருங்களே, பள்ளிக்கு வராம திரியிறான். அவர் பள்ளிக்கு வராம திரியிறது பிரச்சனை இல்ல, அவர் தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். நாங்க விளைக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட உலகத்துல வாழக்கூடிய காலம் மௌத்தா போன உத்தராக யோசிங்க. மௌத்தா போன பேச கதைக்க ஒன்றுமே, கண்ணு மூடி காது சவுடு ஒன்றுமே இல்லைங்க. நீங்க மௌத்தா போன ஆட்கள். அன்மை நபி சொன்னாங்க, மௌத்தா போன உத்தராக நீங்க உங்களை நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள்ல சிறந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சிறப்பு சொன்னாங்க. மஸ்ஜிது நபவியில கூட போயிட்டு பார்த்தா ஒரு இடம் போட்டிக்குது, ஹவ்அத்து அபீ பக்கர்னு போட்டிக்குது. ஹவ்அத்து அபீ பக்கர் அரபுல கவ்வத்துன்னு சொன்னாங்க, ஹவ்அத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஸ்ஜிது நபவி அந்த காலத்துல சின்ன அளவுல இருந்துச்சு. சஹாபாக்கள் ஆங்காங்கே பாதைகளை வச்சு வந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலம் ஆகிற நேரம் எல்லா வழிகளையும் அடைக்க சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய வழியை மட்டும் அடைக்கவான். இன்றைக்கு அதை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறான். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் அவங்களுக்குரிய சிறப்பு அல்லாஹ் வச்சுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கால பகுதியில சஹாபாக்களுக்கு ஒரு பயான் செஞ்சாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல தீனுக்கு உதவி செஞ்சீங்க, உங்களுக்கு எல்லாம் கைமாறு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். ஆனா அபூபக்கர் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானத்துல ரெண்டு அமைச்சர், பூமியில ரெண்டு பேர். வானத்துல ஜிப்ரீல், மீகாயில், பூமியில ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்தது பில்லதைனி மின் பாதி அபூபக்கர் வ உமர் என்று சொன்னார். ஏன்னா மௌத்துக்கு பின்னால பின்பற்றதுக்கு ரெண்டு பேர், ஒருத்தர் அபூபக்கர், மற்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலைக்கு மேல் ஏறுறாங்க. அந்த உஹது மலை ஆச்சரியமான மலை. மதீனா போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிது நபவியில முன்னுக்கு பார்த்தாலே விளங்குற மலை, பிரமாண்டமான மலை, பிரகாசமான மலை, அடிக்கடி சஹாபாக்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய மலை. அன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாலு பேரும் அந்த மலைக்கு ஏறுறாங்க. மலை அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காலால தட்டி சொன்னாங்க, உனக்கு மேலால ஒரு நபி, இரண்டு ஒரு சித்திக், இரண்டு ஷஹீத். உனக்கு மேலால இருக்கிறது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும், இரண்டு ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க அமைதியாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு சொன்னாங்க. உஹது மலையை நாங்க நேசிக்கிறோம், மலையை நேசிக்கிறோம், அது எங்களை நேசிக்குதுன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பான சஹாபாக்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க. யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய சிறப்பு, சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏண்ட வாப்பா கவலைப்படுவாரு, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குவான். ஏண்ட வாப்பா கவலை குர்ஆன், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்
இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு பிரயாணம் போறாங்க. நான் சொல்ல வார விஷயம் என்னடா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பாவத்துல இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டி பாவம்னு நாங்க பேசுறோம், லஞ்சம் பாவம்னு பேசுறோம், மோசடி பாவம்னு பேசுறோம். இன்னைக்கு மக்கள் பாவத்தோடு தொடர்பாகிறாங்க, விபச்சாரம் மக்கள் தொடர்பாகிறாங்க, பாவம்னு பேசுறோம். சில பாவம் எனக்கு உங்களுக்கு பாவம்னு விளங்குது இல்லை, ஏன்னா பொதுவாகிருச்சு. சந்திச்சா பேசுறது அதுதான், மற்றவங்க குறையத்தான் பேசுறது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரெண்டு பேரும் பிரயாணம் போறாங்க. போனா அவங்களுக்கு ஹிதுமத் செய்யறதுக்காக வேண்டி, பணிவிட செய்யறதுக்காக வேண்டி ஒருத்தர் போறார். முக்கியமான ஆக்கள் போனா பொதுவாக அவங்களோட தேவைகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி யாராவது ஒருத்தர், இந்த காலத்திலும் அப்படித்தான் போவான். போனா ரெண்டு பேரும் கொஞ்சம் சாயனும், ரெஸ்ட் எடுக்கணும், தூங்க போறான். அந்த ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாட சமைங்க, நாங்க தூங்குறோம்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. அந்த பணிவிடைக்கு போனவரும் தூங்கிட்டார். ரெண்டு பேரும் தூங்குறாங்க, அவரும் தூங்கிட்டார். சாப்பாடு சமைக்கப்படல. ரெண்டு பேரும் எழுப்பி பார்க்கறாங்க, சாப்பாடு சமைக்கப்படல. இப்ப ரெண்டு பேர் ஒருத்தர் சொன்னாரு, இன்னஹு லனஊம். ஜும்மாக்கு வந்தாலும் அப்படித்தானே, செலாக்கள் தூங்குற, செலாக்கள் எலும்பி பாவம் செய்யற, எலும்பி பாவம் செய்யறா. ஜும்மால வந்து தூங்குறாரு. அவர்கிட்ட சொன்னா பரவாயில்ல, மத்தவர்கிட்ட சொன்னா கீபத். அவர்கிட்ட சொன்ன என்ன ஆச்சு, ஜும்மாக்கு வாரீங்க, தூங்குறதுக்காக வாரீங்கன்னு கேட்கலும். மத்தவனை பாருங்களேன், சும்மா கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாருன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான். நன்மை செய்ய வந்து பாவத்தை செஞ்சு கொண்டு போறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தூங்கி நாங்க எழும்பினாங்க. ஒருத்தர் சொன்னார், இன்னஹு லனஊம். எங்கட பாசையில சொன்னா கும்பகர்ணன் மாதிரி எந்த நேரம் தூங்குறவர் என்று சொன்னார். ஒருத்தர் சொன்னார், மற்றவர் கேட்டார், பேசுறதும் பாவம், கேட்கறதும் பாவம். பேசுறதும் பாவம், கேட்கறதும் பாவம். பேசுறதும் பாவம், கேட்கறதும் பாவம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்ப அவர் எழுப்பி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்பினாங்க, ஏதாவது சாப்பாடு கொண்டு வர சொல்லி. இவர் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பாடா? அவங்க தானே சாப்பிட்டுட்டாங்களே. அன்பு நபி சொன்னாங்க, சாப்பிட்டுட்டாங்களே. அப்ப இவர் யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் வாரத்துக்குள்ள ஏதாவது சாப்பாடு ஏற்பாடாக இருக்கலாம். வந்தாரு, கேட்டாங்க, சாப்பாடு எங்க? இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப உடனடியாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கவலை ஒன்று உள்ளத்துல வருது. நாங்க சாப்பிடல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. இதனுடைய ரகசியம் என்ன? உடனே அன்பு நபி கிட்ட வைத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஒண்ணுமே சாப்பிடல யா ரசூலல்லாஹ், நாங்க சாப்பிட்டேன்னு சொல்றீங்களே, இதனுடைய ரகசியம் என்ன யா ரசூலல்லாஹ்? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பற்களுக்கு இடையில அந்த சகோதரருடைய மாமிசம் தொங்குறத நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க.
எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். நாங்க யாரும் இந்த பாவத்துல நிரபராதின்னு யாருக்கும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த பாவத்துல இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். சொன்னது சின்ன ஒரு வார்த்தை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சகோதரருடைய மாமிசம் அவங்களோட பற்களுக்கு இடையில தொங்குற காட்சியை கண்டேன். அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவரை பத்தி பேசிட்டு எனக்கு தௌபா செய்ய சொல்லி சொன்னா, உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொன்னா எனக்கு செய்யல. உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்னண்டா, சொன்னா நீங்க யாரை பத்தி பேசினீங்களோ அவங்கள்ட்ட பேச்சு சொல்லுங்க, அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொல்லி. அப்படி நாங்க சொல்லலுமா? மனைவி கணவனை பத்தி, கணவன் மனைவியை பத்தி பேசுறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் யோசிக்கணும். இது பயங்கரமான பாவம். நாங்க வட்டிய லஞ்சத்தை பத்தி பேசுறோம். ஆனா இந்த பாவத்தை யாரும் தயார் இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, தொல்லை வராம இருக்கிறார். நாங்க நினைக்கிறோம் அவர் தொழுகிறான்னு நினைக்கிறோம். வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை, ஆனா தொழுகிறார். ஆனா தொழுகிறத பத்தி சொல்லல. அன்புள்ள சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜினா எவ்வளவு பெரிய பாவம் யா ரசூலல்லாஹ், அதை விட கொடிய பாவமா? ஜினா செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான், புறம் பேசினவர் மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, கீபத்துன்னா என்ன யா ரசூலல்லாஹ்? ذிக்ருக அஹாக பிமா யக்ரா. ஒருத்தர் தவறு செய்வார், உண்மையிலே அவர் பாவம் செய்றார், ஹராத்தை செய்றார். ஆனா மத்தவர்கிட்ட அந்த ஹராத்தை பத்தி அவர் செய்யக்கூடிய தவற நாங்க மத்தவர்கிட்ட சொல்றத அவர் என்னாலும் விரும்ப மாட்டார். அவருடைய தவறு அல்லாஹ்வோட உள்ள விஷயம். எங்களுக்கு துஆ செய்யலாம், முயற்சி செய்யலாம். அவர் ஆகப்பெரிய பாவம் செஞ்சாலும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொன்னாரு, இவருக்குரிய தண்டனை நரகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வர விஷயம். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அன்புடன் சொன்னாங்க, ஒரு நண்பர் இபாதத்தோட, மற்றவர் பாவத்தோட. ஒருத்தர் இபாதத்தோட, மற்றவர் பாவத்தோட. இபாதத்தோட உள்ளவர் கூட்டாளியை பார்த்து நன்மை செய்யுங்கன்னு தானே சொல்லுவார். இன்னைக்கு தாவத்துடைய உழைப்பிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் என்ன யோசிப்பாங்கண்டா, எல்லாரும் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், 40 நாள் போகணும், 4 மாசம் போகணும்னு தான் யோசிப்பாங்க. இத மாதிரி கூட்டாளிக்கு பயம் செய்வார். இந்த கூட்டாளி பாவம் செய்வார், பாவம் செஞ்சு கொண்டே இருப்பார். இனி அல்லாஹ் தானே மன்னிக்கிறது, அல்லாஹ் தானே மன்னிப்பான், எதையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்படி சொல்லிக்கொண்டே பாவம் செஞ்சு கொண்டிருப்பார். ஆனா நாங்க அந்த நம்பிக்கையில பாவம் செய்வோம். மௌத்து வந்தா பாவியாக எழுப்பாட்டப்படுவோம். இது படிப்பினைக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் பாவம் செய்கிறார். இவர் சொல்றார், இவருக்கு சரி கோபம் வருது. இவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். அவர் சொன்னார், என்னைய மன்னிக்கிறது அல்லாஹ் தானேன்னு சொன்னார். உடனே அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு அனுமதி கொடுத்தான். 2 பேருடைய ரூஹும் கைப்பற்றப்பட்டது. நன்மை செஞ்சவரை நரகத்துக்கு, பாவம் செஞ்சவரை சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். நன்மை செஞ்சவர் கேட்டார், யா அல்லாஹ், நான் செஞ்சதே நன்மை, இவர் செஞ்சது பாவம். அல்லாஹ் அப்பதான் சொன்னான், பாவ மன்னிப்புன்றது என் அதிகாரத்தில் உள்ளது. நான் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யார்? எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சில பாவங்கள் நாங்க செய்யறோம். எனக்கு உங்களுக்கு பாவம்டே விளங்குது இல்ல, பாவம்டே விளங்குது. சஹாபாக்கள் கேட்டாங்க, கீபத்துன்னா என்ன யா ரசூலல்லாஹ், புறம்னா என்ன? அப்பதான் சொன்னாங்க, ذிக்ருக அஹாக பிமா யக்ரா. உங்களோட சகோதரருக்கு விருப்பம் இல்லாதது, அவர் இல்லாத இடத்துல மற்றவற்றை நீங்க சொல்றது. சஹாபாக்கள் கேட்டாங்க, வைங்கான ஃபீஹி, நாங்க சொல்றது அவர்கிட்ட இருந்தாலுமான்னு கேட்டாங்க. நாங்க சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கிட்ட இருந்தா தான் கீபத், அவர்கிட்ட இல்லாதது சொன்னா பக்கத்து பக்கத்து அவரை பத்தி நீங்க அவதூறு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பு நபி சரி இரக்கமான மனைவி. அன்பு நபியுடைய வஃபாத் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில
அன்பு நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால அவங்களோட உமிழ் நீரை அன்பு நபியுடைய உமிழ் நீரோடு அல்லாஹ் சேர்த்தான். அன்பு நபியுடைய உமிழ் நீரை ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய உமிழ் நீரோடு அல்லாஹ் சேர்த்தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரத்து நூர்ல நிரபராதின்னு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். ஒரு அவதூறு சொல்லப்பட்ட நேரம். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஷரஃபான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கிட்ட சின்ன வயசுல மார்க்கத்துடைய அறிவை நிறைய படிச்சவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்து இது, அந்த காலத்துல சஹாபாக்கள்ல அறிஞர்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபு ஹுரைரா, அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஏதாவது சந்தேகம் உண்டா வரது ஆயிஷா நாயிட்டு. தனக்கு சந்தேகம் வந்தா வரது ஆயிஷா நாயிட்டு. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்து ஹஜ்ரத் அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அழகான குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி சஹாபி. அன்புடைய அவர் குர்ஆன் ஓதுறத ரசூலுல்லாஹ் ரசிச்சு கேட்பாங்க. ஒரு நாள் மக்ரிப் இஷாவுக்கு இடப்பட்ட நேரம் குர்ஆன் ஓதுறார். அவருக்கு தெரியாம அவருடைய வீட்டு வாசல்ல நின்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க குர்ஆன். அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல நின்று கேக்குறாங்க. அடுத்த நாள் காலையில கேட்டாங்க, அபு மூஸா நேத்து நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னார், எனக்கு தெரியாது. நீங்க குர்ஆன் என்ன அருமையா ஓதினீங்க, நான் உங்களோட வீட்டு வாசல்ல இருந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, நீங்க கேட்கிறது எனக்கு தெரிந்திருந்தா லஅபத்துலக தஹ்பீரா, இதை விட இன்னும் அழகாக ஓதி இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லகத் உதீத மிஸ்மார மின் மஸாமீரி ஆலி தாவூத். உலகத்தில் அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்ட நபி குடும்பம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதே குரல் வளத்தில் ஒரு பகுதி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப இந்த அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட வஃபாத்துக்கு பின்னால இல்லற வாழ்க்கை சம்பந்தமான ஒரு ஹதீஸ், இதல் தக்கல் ஹிதானுல் ஹிதான ஃபகத் வஜபல் குஸ்லுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு, இது இல்லற வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், விளக்கம் தெரியாது. யோசிச்சாங்க, அன்பு நபி வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை யார்ட்ட படிக்கிறது? நபியுடைய மனைவி மாற்ற படிக்கலாம். மனைவி மாற்ற யார் பொருத்தம்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு வந்தாங்க, கேட்க வைக்கப்பட்டாங்க. ஏண்டா இல்லற வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம், கேட்கணும், கேட்கிறதுக்கு வெக்கம். இப்போதான் ஆயிஷா சொன்னாங்க, இன்னமா அன உம்முக அலல் கபீரி சகத்தன்னு சொன்னாங்க. நான் யார் தெரியுமா? உட தாய், நான் தாய், உம்மஹாத்துல் முஃமினீன். நான் யார் தெரியுமா? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறான். கேட்டாங்க, விளக்கம் சொன்னாங்க. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு நபியோடு இருக்கிறாங்க. நபியோட இன்னொரு மனைவி வராங்க, கொஞ்சம் கட்டையாகிறாங்க, கொஞ்சம் கட்டை. அல்லாஹ் அப்படித்தானே மனிதனை படைக்கிறான். அங்க சம்பூரணமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மட்டும் தான் அல்லாஹ் படைச்சான். மனிதன் வாழ்க்கையில சில தவறுகள், உடல் உறுப்புகள்ல சில குறைபாடுகள் இருக்கலாம். அல்லாஹ் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் படைக்கிறான். இவங்க கொஞ்சம் கட்டையா இருக்கிறாங்க. போற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிட்ட சொன்னாங்க, அன்பு நபி கிட்ட, சைக்கினியா சொன்னவங்க கொஞ்சம் கட்டையான பொம்பளை என்ன யா ரசூலல்லாஹ், சக்களத்தின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு முருகல் தான் இது. ஒரு மனைவிக்கு ஒருத்தர் பல திருமணம் செஞ்சா ஒரு மனைவிக்கும் மற்ற மனைவிக்கும் உள்ள உறவு சக்களத்தி உறவு வர்றத்துன்னு அரபுல சொல்லுவாங்க. வர்றத் எப்படி சொல்லுவாங்க? வெற்ற மாதிரி தான் உங்களோட வார்த்தைகள் பெரும்பாலும் இருக்கும். வெளிப்படையில சந்தோஷம் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கோபம் தான். என்ன அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப அன்பு நபி சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சொன்ன வார்த்தை லேசான வார்த்தை இல்ல, இத கடல் தண்ணீல போட்டா தண்ணியுடைய சுவை மாற்றப்படும் சொன்னாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னையும் உங்களையும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். பாதுகாக்க எங்களுக்கு தேவை ஈமான். ஈமான் மட்டும் இல்ல, ஈமானோட சேர்ந்த தக்வா. தக்வான்றது அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் குர்ஆன்ல இதைத்தான் சொல்றான், வலவ் அன்னா அஹ்லல் குர்ஆன் ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த்.
ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மூமின்கள். அல்ஹம்துலில்லாஹ் முதல் குவாலிஃபிகேஷன் எங்கள்ட்ட இருக்குது. எங்க கிராமத்தில் எல்லாரும் மூமின்கள். இரண்டாவது குவாலிஃபிகேஷன் தேவை, அதுதான் தக்வா. எங்களோட ஒரு பகுதிகள் அப்படி இல்லை, எங்களோட கிராமங்கள் அப்படி இல்லை. இடக்கிட அந்நிய மக்கள் அப்படி வாழ்றாங்க. இந்த பகுதியில் அல்லாஹ் முதல் குவாலிஃபிகேஷனை தந்திக்கிறான். இரண்டாவது தகம் என்ன? தக்வாதாரியாக மாறணும். தக்வான்றது இரண்டு அம்சங்களை கொண்டது. இம்திசால் அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எங்கட வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் ரசூல் சொன்னது எங்கட வாழ்க்கையில இருக்கணும். 5 நேரம் தொழணும், பொய் பேசக்கூடாது, ஹராத்தை சாப்பிடக்கூடாது, ஹராமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, வட்டியோட லஞ்சத்தோட தொடர்பு படக்கூடாது, உறவை முறிஞ்சி வாழக்கூடாது, பெற்றோருக்குரிய கடமைகளை குறை செய்யக்கூடாது, குழந்தைகளுக்குரிய கடமைகளை பெற்றோர்களை செய்யக்கூடாது. பெற்றோர் நினைக்கிறது புள்ள நாங்க சொல்றதை கேட்கணும்டா, நீங்க சரியா வளர்த்தா கேட்பார். அதுதான் பிரச்சனை. எல்லாரும் ஆசை மகன் சொல்றதை கேட்கணும். கல்யாணம் முடிச்சாலும் மகன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளங்கள் என்னன்னா அல்லாஹ்வோட குழந்தைகளை ஒளியாக்குவான்னு சொன்னாங்க. அது என்னன்னா கூட்டாளி சொல்றதை கேட்பார். உம்மா பாப்பாவை அப்படி தூரத்துல வைப்பார், கேட்க மாட்டார். கூட்டாளி முடிய வெட்ட சொன்னா வெட்டுவார். செயினை போட சொன்னா போடுவார். வாப்பா வானண்டா கேட்க மாட்டார். நீ பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் ஆரம்பத்துல தீன கொடுக்காத குறை. சின்ன வயசுல வீட்டுடைய சூழல் தீனோடு வைக்கணும். உடுப்பாட்டு உடுப்பு மார்க்கம் சொல்ற உடுப்பாய்க்கணும். கடையில விற்கிறது எல்லாம் வாங்கலாம். கடையில விற்கிறாங்கன்றதுக்காண்டி வாங்கலுமா? இன்னைக்கு ஆம்பளை புள்ள உடுப்பு பொம்பளை புள்ள உடுப்பு ஆம்பளை புள்ள உடுக்கிறல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆம்பளை புள்ள கவுன் உடுப்பார். அப்ப ஆம்பளை புள்ளைக்கு கவுன் தைப்பான். முந்தி டி-ஷர்ட் கொடுத்தது பெண்கள் இல்ல ஆண்கள். ட்ரவுசர் கொடுத்தது பெண்கள் இல்ல ஆண்கள். இன்னைக்கு பெண்களுக்கு ட்ரவுசர், இன்னைக்கு பெண்களுக்கு டி-ஷர்ட். அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது இது ஆம்பளை உடுப்பா பொம்பளை உடுப்பா. கொஞ்ச நாள் போனோடனே ஆம்பளை சாரி உடுத்தா ஆம்பளை உடுப்பு அடுத்த ஜெனரேஷன் சாரி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இறுக்கமான உடுப்பு ஆம்பளை பொம்பளை உடுக்க கூடாது. குறிப்பாக பெண்களுடைய உடுப்பு ஆரோக்கியமான உடுப்பாக அல்லாஹ் ரசூல் சொல்ற உடுப்பாக. மூமின்கள் உலகத்தில் எப்படி வாழணும்? ஆண்களும் தான் பெண்களும் தான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் மூமின்களுக்குரிய தன்மைகள்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் தஆலா சொல்ற உண்மையான மூமின் யார் தெரியுமா? அல்லாஹ்ண்ட பயம் வரணும். இரவுல கதவு மூடிப்பட்டா திடுக்கம் வருது, அல்லாஹ்ண்ட பயம் வருது இல்ல. இதுதான் எங்கட ஈமான். போலீஸை கண்டா பயப்படுறார், ஆமியை கண்டா பயப்படுறார், அதிகாரிகளை கண்டா நடுங்குறார். டிராபிக் சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டு அதிகாரிகளை கண்டு நடக்கிறார். கடையில கலப்படம் செஞ்சுட்டு அதிகாரிகளை கண்டு நடக்கிறார். லஞ்சம் கொடுத்து தப்பு பார்க்கிறார். அல்லாஹ்ன்னு சொன்னா பயம் வருது இல்ல. உண்மையான மூமின் அல்லாஹ்ண்ட பயம் வரணும். குர்ஆனை கேட்டா ஈமான்ல அதிகரிப்பு வரணும். என்ன செஞ்சாலும் நாங்க தான் சாதிக்கிறோம்னு சொல்றவன் மூமின் இல்ல. நாங்க தானே செய்யறோம், நாங்க இல்லாட்டி செய்யலுமா? நீங்க இல்லாட்டி 10 பேர் அல்லாஹ் உருவாக்குவார். நாங்க தான் தேவன் அல்லாஹ் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான மூமின் யார் தெரியுமா? அவரை பார்த்த ஆகிராவுடைய சிந்தனை வரணும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உண்மையான மூமின் யார்? பார்த்த ஆகிராவுடைய சிந்தனை. இன்னைக்கு ஆகிராவுடைய சிந்தனை உள்ளவங்க சிந்தனையை மாத்துற மாதிரி தான் நாங்க வாழ்றோம். இவரை பார்த்தா துனியாட சிந்தனை தான் வரும். உடுப்பு, நட, பாவனை, இவர வீடு, இவர கடை, இவர தொழில், குடும்ப வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் அப்படிதான். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வார்த்தையை கேட்ட ஈமான்ல அதிகரிப்பு வரணும். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனூ வத்தகவ். ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் ஈமான்தாரியாக தக்வாதாரியாக மாறினார். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசலை நாங்க திறப்போம் அல்லாஹ் சொல்றான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த நிலைக்கு நாங்க எங்களை மாத்தணும்.
நாங்க அந்த நிலைக்கு மாறணும். எங்கட கிராமத்தில் உள்ள எல்லாரும் மாறணும். அப்ப தக்வான்றது ரெண்டு அம்சம். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது. அல்லாஹ் ரசூல் வானன்றதை நாங்க செய்யவே கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில நடந்தா தௌபா செஞ்சிடணும். மனிதன் என்ற அடிப்படையில தெரியாம ஒரு பாவம் நடக்கலாம், மறதியில பாவம் நடக்கலாம், நடந்தா தௌபா செய். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்மால ஞாபகம் செஞ்சது மாதிரி தக்குவாதாரிகள் உருவாக்கக்கூடிய இடம் மஸ்ஜிது தான். அதனால எங்களுக்கு ஏழுமான அதிகமான நேரம் ஓய்வு நேரங்கள் கிடைச்சா இந்த போன்ல கால நேரத்தை கழிக்காம நாங்க எல்லாரும் மஸ்ஜிதோட தொடர்பாக நாங்க இன்றையிலிருந்து உறுதி எடுக்கணும். நாங்க தஹஜ்ஜுதுக்கு நேரத்தோடு எழும்பணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நேரத்தோட தூங்குவாங்க, நேரத்தோடு எழும்புவாங்க. நாங்க லேட்டாகி தூங்குறது, லேட்டாகி எழும்புறது. இது நபியுடைய முறை இல்லை. அரபு நாடு அப்படித்தான். அரபு நாடு இஸ்லாம் இல்ல, அரபு நாடு மார்க்கம் இல்ல, அரபி மார்க்கம் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். அன்பு நபியுடைய வாழ்க்கை தான் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தினர்கள் வந்தா உபசரிப்பாங்க, மனைவியோட கொஞ்சம் பேசுவாங்க, மசாலாக்கள் மார்க்க விஷயங்கள் கேட்க வந்தா பதில் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி தூங்கிடுவாங்க. நேரத்தோட எழும்புவாங்க. ஏன் நேரத்தோட எழும்புவாங்க? தஹஜ்ஜுத் தொழுவாங்க. எத்தனை ரக்காத்? 8 3 11 ரக்காத் தொழுவாங்க. எங்கள மாதிரி சும்மா 100 ஸ்பீட்ல தொழ மாட்டாங்க, அமைதியா தான் தொழுவாங்க. ஹதீஸ் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்பு நபியுடைய தஹஜ்ஜுத் நான் என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன். அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, எவ்வளவு அமைதியாக அழகாக நபி தொழுதாங்கன்னு கண்டு என்கிட்ட கேட்டா என்னையாலவே வர்ணிக்கல. அந்த அளவுக்கு அமைதியாக தொழுவா. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளத்தில் உறுதி எடுக்கணும். இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் விடுபடாம நான் தஹஜ்ஜுத் தொழுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். நபி உங்களுக்கு தந்த நேமத்தை நீங்க பெருமைக்காக வேண்டி அல்ல, படிப்பினைக்காக வேண்டி சொல்லி காட்டுங்க. அன்றைக்கு ஒரு சகோதரர் வஃபாத் ஆகிட்டார். அவருடைய கபர் அல்லாஹ் பிரகாசமாக்கணும். அவர் என்னைக்கு சொன்னார், ஹசரத் நான் இந்த தாவத்துடைய உழைப்பை 23 வருஷம் செய்கிறேன். இந்த 23 வருஷத்துல அல்லாஹ்வோட உதவி எனக்கு ஒரு நாள் தஹஜ்ஜுத் தப்பே இல்லைன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு சொல்லி? சில வசதியான ஆக்கள் இருக்கிறாங்க, வாங்க சொல்ற நேரம் மஸ்ஜிதில் ஏலும். அல்லாஹ் செல்வத்தை தந்திக்கிறான், கொஞ்சம் கடை மூட இயலாதா? கொரோனா 2 வருஷம் எல்லாம் கடை மூட வச்சானா இல்லையா? மூட வச்சவங்களுக்கு சாப்பாடு தந்தானா இல்லையா? சில ஆட்களுக்கு கடை மூடுற நேரம் ஸ்டாக் 1 கோடி ரூபாய் 2 வருஷம் முடிஞ்சு திறக்குறாங்க. 1 3 ஒசந்து 1 கோடி 3 கோடி ஆகுது. வியாபாரம் செய்யாம அல்லாஹ் செல்வத்தை கூட்டிக்கிறார். இதான் ஈமான். வியாபாரத்தால தான் இல்ல, கடையை மூட வச்சு அல்லாஹ் தஆலா சொத்தை வளர்க்கறானா இல்லையா? எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஈமான் தக்வா வேணும். அந்த தக்வாவை அடையிற இடம் தம் மஸ்ஜித். அதனால எங்களோட தொடர்புகள் அதிகமாக மஸ்ஜிதோடு இருக்கணும். அப்ப பெண்களுக்குரிய நிலம் என்ன? பெண்கள் வீட்டை மஸ்ஜிதாக மாத்திக்கொள்ளணும். அதான் சொல்ற நேரம் எங்களோட பெண்கள் முஸல்லா அழைக்கணும், நாங்க சொல்லணும். அன்பு நபி துஆ செஞ்சான், ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். தஹஜ்ஜுத் எழும்புறாங்க, தன்னுடைய கணவனுக்கு எழுப்பி எழும்பாத நேரம் தண்ணிய தெளிக்கிறாங்க. இன்னைக்கு மனைவி தண்ணிய தெளிச்சா நாளைக்கு தலாக், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமையில தான் எங்களோட வாழ்க்கை. இல்லாட்டி தஹஜ்ஜுத்கே விடுவாரு. அப்படித்தான் அன்பு நபி துஆ செஞ்சாங்க. கணவன் எழுப்பி கணவன் மறுக்கும் போது கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு எழுப்பி 2 பேரும் தஹஜ்ஜுத் தொழுறாங்க. கணவனுடைய விஷயத்துல சொன்னாங்க, மனைவி தூங்குறாங்க, மனைவி எழுப்புறாங்க, எழும்பாத நேரம் கொஞ்சம் தண்ணிய தெளிக்கிறது. இப்படி வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. கணவன் மனைவி குர்ஆன் ஓதணும், உள்ள குர்ஆன் ஓதணும். மகரிப் இஷாவுக்கு இடப்பட்ட நேரம் வீட்டுல டிராமாக்கள் பார்க்க கூடாது, போன கையில எடுக்க கூடாது, குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கணும். தஹஜ்ஜுத்ல செய்ய வேண்டிய அமல்களை செய்யணும். குர்ஆன் ஓதுறது, இஸ்திக்பார் செய்யறது, தொழுகிறது, துஆ கேக்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நீங்க தஹஜ்ஜுத்துக்கு குர்ஆன் ஓதினா உங்களோட குர்ஆனை கேட்க மலக்குமார்கள் வராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு சஹாபி
மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னுடைய மகனை பக்கத்துல வைக்கிறார். குதிரை கட்டக்கூடிய லாயத்துல தன்னுடைய மகனை வச்சுட்டு குர்ஆன் ஓதுறார். குர்ஆன் ஓதுற நேரம் அந்த குதிரை அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. மூடினா அமைதியாகுது. பல தடவை நடக்குது. பிள்ளைக்கு பாதிப்பு வரும்னு பயந்தாரு. குர்ஆனை மூடினார். குர்ஆனை மூடினார். குர்ஆனை மூடி வெளியே போயிட்டு ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டார். கீழ ஒரு மேக கூட்டம் வெளிச்சத்தோட வந்து உயர்ந்து போற காட்சியை கண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தது சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க அதிகாலை வரைக்கும் குர்ஆன் ஓதி இருந்தா நீங்க கண்ட காட்சியை மதீனா வாசிகள் கண்டிருப்பாங்க. நீங்க கண்டது வெறும் மேக கூட்டம் இல்ல, நீங்க ஓதக்கூடிய குர்ஆனை கேட்க வந்த மலக்குமார்களுடைய கூட்டம். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்ந்துட்டோம். வாழ போற காலம் எவ்வளவு தெரியாது. அதனால வாழ போற காலம் தான் ஆக பெருமதியான காலம். மஸ்ஜிதோடு நாங்க கழிப்போம்டா எங்கட வாழ்க்கை. அதனால பஜார் இல்ல, படிப்பு இல்ல, பட்டம் இல்லன்ற அர்த்தம் இல்ல. கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும். 5 நேரம் மஸ்ஜிதுக்கு நாங்க வரணும். முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் தொழணும். தஹஜ்ஜுத் வித்ர நாங்க விடக்கூடாது. லுஹாஷாக விடக்கூடாது. மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்த வாழ்க்கை மாறும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் மஸ்ஜித் தான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு உலகத்துல கொஞ்சம் கால வாழ்க்கையை முடிவு செஞ்சு அல்லாஹ் தஆலாவுடைய முடிவின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட அஜல் எப்ப முடியும்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மௌத்தை பத்தி நீங்க அதிகமா பேசுங்க, அதிகம் நீங்க சிந்திங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையவாடிக்கு நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிங்க. திடகாத்திரமாக வாழ்ந்தாக்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தாக்கள், வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாக்கள், மமதையோடு வாழ்ந்தாக்கள், இபாதத்தோடு வாழ்ந்தாக்கள், எல்லாரும் அங்கத்தான் படுத்தி ஒன்றுமே விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அங்க போங்க, ஃபைனா துதக்கிருல் ஆகிரா. நீங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சீங்கன்னா போனொன்னே வாரது இல்ல. ஒவ்வொரு கபரையும் பார்த்து யோசிக்கும், இவர் இப்படி உலகத்துல வாழ்ந்தார். இன்னைக்கு எங்க இருக்கிறார்? நானும் இந்த இடத்துக்கு தானே வர போறேன் என்ற யோசனை வரும்டா. அது ஆகிராவுடைய சிந்தனை ஏற்படுத்தி வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் கருத்தை அன்பு நபி சொன்னாங்க. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஆகிராவுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தயாரிப்பதற்காக தற்காலிகமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையை மூமின்களாக இருக்கக்கூடிய நாங்க பாக்கியமாக நினைச்சு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அத மாதிரி வாழ்ந்து அந்த ஆகிராவுடைய வாழ்க்கையை தயார்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய தக்வா, இறையச்சம் கொண்ட நல்லவர்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மறைத்தருள்வாயாக, நல்ல மக்களாக உலகத்தில் எங்களுக்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக, எங்களுடைய குழந்தைகள் மூலம் கண்குளிர்ச்சியை தருவாயாக, பயங்கரமான நோய் நொடிகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. கியாமத்துடைய நாள் வரைக்கும் எங்களுடைய சந்ததிகளில் யாரும் ஈமானை இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கி செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல் ஈமானுடன் இஸ்லாத்துடன் வாழ்ந்து அதே ஈமான் இஸ்லாத்துடன் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.